வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து 75 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12 1 மார்க் இருக்குது, 2 மார்க் கொஷின்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 7 to 14 இதில் நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை, நிறப்பிரிகை வரையிறு, பாயில் விதியினை கூறுக, ஒரு கடத்தியின் அளவை தடினமாக்கினால் அதன் மின்தடை மதிப்பு என்னவாகும், வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன, அதே மாதிரி நீர் கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன, உதாரணம் தருக, ஒளிச்சேர்க்கையின் போது இருள்வினைக்கு முன்பு ஒளிவினை நடைபெற வேண்டும், சிஎன்எஸ் விரிவாக்கம் தருக, இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம், துருப்பிடித்தல் என்றால் என்ன, சமன்பாடு கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7 to 4 28. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வந்து நமக்கு கம்பல்சரி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 22. ஸோ சம்மே வந்து கேட்காம ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 4 மார்க்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். பயணத்தின் போது தலைக்கவசம் அணிந்து இரு பக்க பட்டை அணிவதும் நமக்கு பாதுகாப்பான பயணத்தை அளிக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒளியின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, ஏதாவது 4 பாயிண்ட் அதை சொல்லியிருக்காங்க. 7 மார்க்லாம் பார்த்திங்கன்னா ரோமன் டைப்பில் கேட்டிருக்காங்க. மோல் வரையிறு, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடு, பாக்சைட் அதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம், அலுமினா மற்றும் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். வேறுபடுத்துக்க பொறுத்த வரைக்கும் உருவித்தை தாவர வேர், இருவித்திரை தாவர வேறுபடுத்து, காற்றுல சுவாசம், முயலின் ஆணின பெருக்க மண்டலம் படமறைந்து விளக்குக, போல்டிங் என்றால் என்ன, எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம், நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகள் கேட்டிருக்காங்க. விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் வருவி, கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விளக்குக, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பர் ரைஸ் பண்ணிக்கோ. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். 10th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 சயின்ஸுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 75 மார்க் பேட்டர்ன் எக்ஸாம் இது. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் 2 மார்க் கொஷின் 7 to 14. நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை, விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன, அணுக்கட்டு எண் வரையறு, சுவாச ஈவு என்றால் என்ன, சைனோ ஆரிக்குலர் பேஸ் மேக்கர் ஏன் அழைக்கப்படுகிறது, பொறுத்துக்க இருக்குது. அதே மாதிரி போலன் கிரெயின்ஸ் டயக்ராம் ட்ராப்னு சொல்லியிருக்காங்க. ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 to 4 28. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, இயல்பு வாயு மற்றும் நல்லியல் வாயு வேறுபடுத்துக, ஓம் விதி, இருமடி கரைசல் என்றால் என்ன, அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு, நீராவி போக்கு முக்கியத்துவத்தை எழுதுக, ஜிப்ரலின் வாழ்வியல் விலைகளை எழுதுக, வேதியியல் தூதுவர்கள் என்பன யாவை, மூவினைவு வரையிறு, ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறு, அல்லோசோம்கள் என்றால் என்ன. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடது வென்ட்ரிக்கல் சுவரானது மற்ற ஆரிக்களை விட தடினமாக இருப்பது ஏன், சிஎன்எஸ் விளக்கம் என்ன, H2Oவின் மூலக்கூறு நிறையினை காண்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 into 7 21 ராக்கெட் ஏவுதலை விளக்குக, குவிலன்ஸ் வேறுபடுத்துக, பாயில் விதியினை கூறு, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது, மின்னோட்டம் என்றால் என்ன, எல்இடி என்பதன் விரிவாக்கம், நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள், எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும், இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் உள்ள வேறுபாடு, அடர் சல்பூரிக் அமிலம் ரொம்ப முக்கியம், ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, செல்லில் வந்து எங்கே நடக்குது, காற்று சுவாசம் காற்றுலா சுவாசம் வேறுபாடு, முயலின் பல்லமைப்பு ஏன் நிட்ரோடென்ட் என்று அழைக்கப்படுகிறது, இரத்தத்தின் பணிகள், பின்மூளையின் பாகங்கள், போல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம், உலக மாதவிட சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். 10th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து 75 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துருப்போங்க. கம்பல்சரி 22 7 to 14. நியூட்டனின் 2ஆம் விதியினை கூறுக, இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக, துரு என்பது என்ன, துரு உருவாக்குவதன் சமன்பாட்டை தருவி, ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரையும் கரைப்பவைகள் அடையாளம் காண்க, அடர் சல்பூரிக் அமிலம், அதே மாதிரி சிலிக்கா ஜெல், கால்சியம் குளோரைட், காப்பர் சல்பேட் ஹைட்ரேட், எப்சம் உப்பு, ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக, ஹிருடினேரியா கிரானுலேசாவின் பொது பெயர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. காமன் இண்டியன் லீச், சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம். இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்டொமேட்டா தான் வந்து கேட்டிருக்காங்க. காப்பு செல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இலைத்துளை,
போல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம், பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவிர் அறிவது என்ன, கம்பல்சரி 22, 7-4-28 நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் எழுதுக, ஒளியின் ஏதேனும் 3 பண்புகளை எழுது, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது, மேட்ச் ஷீட் இருக்கு, ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறுபடுத்துக காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம், அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பை எழுதுக, சரியா தவறா, இரத்தத்தின் பணிகளை பட்டியலிட, அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மார்க் கொஷின் 3x7 21, உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதை மெய்ப்பிக்க, நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக, CO2வின் மூலக்கூறு நிறையினை காண்க, கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள், நியூரான் அமைப்பை படத்துடன் விவரி. விளக்கம் 2 மார்க்கு, படம் 2 மார்க்கு, மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்க, படம் 2 மார்க்கு, விளக்கம் வந்து 5 மதிப்பெண். ஸோ கண்டிப்பாக டயக்ராம் வந்து ட்ராப் பண்ணணும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கூட கொஷின் பேப்பரில் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பரில் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட், யூஸ்ஃபுல்லான அப்டேட் வரும். அந்த அப்டேட்லாம் வரணும் அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 75 மார்க்கு, சூஸ் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்குது. புக் பேக்கை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. செல்லின் ஏடிபியின் தொழிற்சாலை மைட்டோகாண்ட்ரியா வரும். வாந்தி இடத்துல கட்டுப்படுத்தும் மையம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7x2 14 சரியா தவறாக இருக்கு. கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணங்களை கூறு, பரும விதியினை கூறு, வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு, ஃபில்லப்ஸ் இருக்குது, முயலின் வாய்ப்பாட்டை எழுதுக. கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும்னா, அதாவது வந்து நமக்கு சைட்டோபிளாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அலுமினியத்தோட முக்கியத்தை அது பேக் சைட் சொல்லுவோம். பொறுத்துக்க இருக்குது தைராக்சின், இன்சுலின், பேரதாரான்மோன், ADH. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பின்வரும் இடங்களை வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. போலன் கிரைன்ஸ் தான். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7-4-28 நிலைமம் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக. அதே மாதிரி வரையறு லென்ஸின் திறன், தொலைநோக்கியின் நன்மைகள் இரண்டினை எழுது, சாதாரண தொலைக்காட்சியோட LED தொலைக்காட்சி பெட்டியால் ஏற்படும் நன்மைகள், அணுக்கள் மூலக்கூறுகளுக்கான வேறுபாடு, ரஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரஸ்ட்டு ஃபார்முலா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்பை கூறுக, நரம்பு செல்லின் படமறைந்து பாகம் குறி, போல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிப்பாய், சைனோ ஆரிக்குலர்கனு பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது, அன்னிச்சேவில் என்பதை வரையிறு, மூவினைவு வரையிறு, ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன, 3 வோல்ட் மின்னழுத்தம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3x7 21 இதில் ராக்கெட் ஏவுதலை விளக்குக, குவிலென்ஸ் குளிலென்ஸ் வேறுபடுத்து, ஓம் விதியினை வரையிறு, நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவி, அவகோட்ரா என் மதிப்பு, அவகோட்ரா கருதுகோள்களை எழுது, அவகோட்ரா விதியின் பயன்களை எழுது, கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகளை குறிப்பு வரைக, சுவாச ஈவு என்றால் என்ன, ஜிபரலின் வாழ்க்கை விளைவுகள் யாவை, நீராவி போக்கு என்றால் என்ன, குரோமோசோம் அமைப்பை விவரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் ரைஸ் பண்ணிட்டு போங்க. மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட 10th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதில் கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஷின் 2 அதாவது 7x2 14 திருப்புத்திறன் தத்துவம் வரையிறு, பாயில் விதியினை கூறுக, வேறுபட்ட ஈரணு மூலக்கூறு 2 எடுத்துக்காட்டு தருக, சரியா தவறாக கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவாச ஈவு என்றால் என்ன, ஒரு முக்கியமான வினா. நெக்ஸ்ட் கொஷின் வந்து இதய ஒலிகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு மேட்ச் இட் கேட்டிருக்காங்க. தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 7x4 28 கிட்டப்பார்வை தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக, நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை வருவி, ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக, அட்டையின் ஓம்புயிரி உடலில் இருந்து எவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சுகிறது, இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடு, நியூரான் படமறைந்து பாகம் குறி, இச்சை செயல் அன்னிச்சை செயல் வேறுபடுத்துக, ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக, ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறு, மனித விந்துசிலின் படமறைந்து பாகம் குறி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்ட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனின் இயக்க விதிகளை கூறு, 3 மின்தடைகள் தொடரிணைப்பு மற்றும் பக்க இணைப்பு இணைக்கப்படும் போது கிடைக்கும் தொகுப்பயன் மின்தடை கோவையினை தகுந்த மின்சுற்று படம் வரைந்து கணக்கிடுக, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுது அல்லது கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக, புதியதாக பிறந்த குழந்தையின் பாலின நிர்ணயம் ஒரு தற்செயல் நிகழ்வு. இது ரொம்ப முக்கியம். பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்க நிகழ்வுகளை எழுதுக, முதல்நிலை நிகழ்வின் வகைகள், அந்நிகழ்வின் நன்மை தீமைகள்.
ஸோ இந்த வினாக்களை கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய 7 மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்க ராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். 10th சயின்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்க ராசி யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட்டை 1 by 1 கொடுத்துட்டே இருக்கேன் 10th ஸ்டாண்டர்டு. தேங்க்யூ.